நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். எப்போ எங்க நடந்தாலும் ஃபேமிலிய விட்டு குடுக்கவே கூடாது. அப்படின்னு ரொம்ப உறுதியா இருப்போம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. பாடகி சுவாகதா அவங்களோட பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு சோசியல் மீடியால பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற இந்த நிலைமையில இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் சுவாகதாவை பத்தி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணத்தை வந்து ஷேர் பண்ணிருக்காரு. பாடகி சுவாகதா ஒரு பிரபல இசையமைப்பாளர் மேல பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்கிற இந்த சமயத்துல பல பேர் அந்த இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ஜேம்ஸ் வசந்தனை டேக் பண்றது ஒரு பெரிய விஷயமா வந்து பேசப்பட்டு இருந்துச்சு. இந்த சமயத்துல ஜேம்ஸ் வசந்தன் சுவாகதாவை குறித்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணத்தை தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல வந்துட்டு ஷேர் பண்ணிருக்காரு. சுவாகதா அவங்கள பாடவா டுயட் பாடலை அப்படின்ற ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய டிவி ஷோல தான் முறையா தான் வந்துட்டு அறிமுகப்படுத்தி வச்சதா வந்து சொல்றாரு. அதுவும் 2012 அவங்கள வந்து அறிமுகப்படுத்தி வச்சாரு. அந்த சமயத்துல எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நபராகவும் எங்க குடும்பத்துல ஒரு முக்கியமான நபராகவும் வந்து அவங்க மாறி இருந்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அவங்களோட கான்டாக்ட நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இப்போ அவங்கள சோசியல் மீடியால தனக்கான உரிமையை அவங்க சண்டை போட்டு வந்து வாங்குறத பார்க்கும்போது ரொம்பவே வந்து மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க வந்து கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஜேம்ஸ் வசந்தன் இந்த ட்வீட் வந்து போட்டிருக்கிறாரு. இதை பார்த்த சுவாகதா அவங்களும் பயங்கர நெகிழ்ச்சியா அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லி இருக்கிறாங்க. நான் எப்பவுமே உங்களுடைய ஒரு நெருங்கிய உறவினரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நெகிழ்ச்சியா வந்து கருத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த ஒரு ட்வீட் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்கும் சுவாகதா அவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறத இந்த ட்வீட் வந்து உறுதி செய்யுது. ஆனா இதை பத்தி தெரியாம மக்கள் தான் தேவையில்லாம அவங்கள பத்தி தப்பா பேசியிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. இதை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.